பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இப்போ எப்படியாவது ஒரு 60-70 தொகுதி வாங்கிடணும் அப்படின்னு ஒரு திட்டமாக இருக்காங்க. அதிமுக வந்து செவி சாய்க்கும். அண்ணன் கிட்ட தானடா கேட்குற, நல்லா கேளுடா அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே நம்ம கூட்டணிக்கு வரமாட்டோம்னு நினச்சோம், ஆனால் கையும் காலையும் கட்டி போட்டு உள்ளே இழுத்த மாதிரி பண்ணிட்டாங்க. வேற வழியே இல்லை, இல்லாட்டி ரெய்டு வந்துடும். அந்த மாதிரி இவர் எடப்பாடி அவர்கள் மிஞ்சவும் முடியல, மிஞ்சாமலையும் இருக்க முடியல. மிஞ்சினா பாஜக கிட்ட ஆபத்து, மிஞ்சாம இருந்தா தொண்டர்கள் கிட்ட ஆபத்து. என்ன பண்ணுவார்னு தெரியல. இப்போ இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் வந்து வேற என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்க்கெல்லாம் ஒன்றுமே இல்லையேங்க. பாவம், அவரே வந்து பலாப்பழத்தை தலையில் வச்சுக்கிட்டு தலை துண்டானது மாதிரி தான் இருக்கிறார். அப்போது பாஜகவை வரவழைக்கிறதுக்காக இவங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டு இவங்க சின்னத்திலேயே நிற்க வச்சுட்டு, பாஜக சின்னத்திலேயே நிற்க வச்சுட்டு பாஜக ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. திமுகவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரிய கட்சி பாஜக அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு தான் வராங்க. இங்கே வந்து ஒரே வாய்ஸ் தான், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சின்னு சொல்கிற மாதிரி ஒரே இடி, ஒரே சிபிஐ அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் அவங்களோட நிலைமை அப்படின்றது ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை தான். ஒன்று, நம்மளை வளர்த்தி விடணும், நம்மளை வளர்த்தி விட்ட உடனே அதை எல்லாத்தையும் நம்ம ஒழிச்சு கட்டணும். இதுதான் பாஜகவினுடைய மிக முக்கியமான திட்டம். ரெபல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் மேம். பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் கடைசி சட்டமன்றம் 2021 20 தொகுதியை வாங்கினுச்சு. இப்போது எப்படியாவது ஒரு அடிச்சு பிடிச்சி ஒரு 60-70 தொகுதி வாங்கிடணும் அப்படின்னு ஒரு திட்டமாக இருக்காங்க. என்ன அப்படின்னா வேற ஒரு கணக்கும் அங்கே போட்டிருக்காங்க. இதை வந்து ஓபிஎஸ்க்கு பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்குலையும் இருக்காங்க. இப்போ இதுக்கு அதிமுக வந்து செவி சாய்க்குமா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கண்ணோட்டம். என்னன்னா, அண்ணங்கிட்ட தானடா கேட்குற, நல்லா கேளுடா அப்படின்ற மாதிரி இப்போது எதை வச்சு கேட்க போகிறாங்கன்னா, பீகாரில் நடந்த தேர்தலினுடைய ஒரு வெற்றி, அதை எதிரொலிக்கிற மாதிரி இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கு நடுவில் சில பேர் வந்து ஒரு ஆசை காட்டியிருக்காங்க, பாஜக எங்கெல்லாம் முளைக்கும், தாமரை எங்கெல்லாம் மலரும் அப்படின்னு சொல்லி ஒரு 50 மாதிரியான தொகுதிகளில் மலரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஒரு 2-3 அப்படின்னு சொன்னாலே சலங்கை கட்டி ஆடுவாங்க. 50 அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அதை தான் இப்போ மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ இன்றைக்கி ஒரு நபரை வந்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே நம்ம கூட்டணிக்கு வரமாட்டோம்னு நினச்சோம், ஆனால் கையும் காலையும் கட்டி போட்டு உள்ளே இழுத்த மாதிரி பண்ணிட்டாங்க. வேற வழியே இல்லை, இல்லாட்டி ரெய்டு வந்துடும். ரெய்டுக்கு பயந்துட்டு நம்ம வந்தாச்சு. இதில் வேற எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, இது எங்கள் தலைமையில் தான் ஆட்சி, இப்படியெல்லாம் வேற அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சூழலில் எங்களுக்கு வந்துட்டு 20 பத்தாது, அது வந்து 2 மடங்காக வேணும். அதுலேயும் சில பேர் வந்து இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால் ஒரு 60-70 வரைக்கெல்லாம் கூட கேட்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இப்போது அவர் எதை வச்சு தன்னுடைய தொண்டர்களை சந்திப்பார்? தொண்டர்கள் ஒருத்தராவது கேட்க மாட்டாங்களா? சரி, எல்லாருமே வந்து அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே வந்துட்டு கை கட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தராவது ஒரு கலக குரலாக ஒலித்தது அப்படின்னா எடப்பாடி அவர்களுடைய நிலைமை என்ன? இதில் வேற அவர் வந்த அந்த நபருக்கு வந்து இங்கேருந்து மணிகள்லாம் போய் வரவேற்பு கொடுத்து அவரை உபசரித்து விருந்தெல்லாம் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு. விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்கன்னாலே தொகுதி உடன்பாடு ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போது இவங்க எந்த அடிப்படையில், எந்த நம்பிக்கையில் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லி தான் புரியணுன்ற அவசியம் இல்லை. அப்போது இது ஒரு பெரிய நெருக்கடியாக இன்றைக்கி வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் 2 மடங்காக வாங்கலாம், இது ஒரு எண்ணம். இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காலே கிடையாது, பாஜகவுக்கு காலே கிடையாது. அப்போது யாருடைய தோல்லையாவது சவாரி பண்ணணும், இல்லை உப்பு மூட்டை தான் ஏறணும். அதுக்கான ஒரு சரியான நபர் யார் அப்படின்னு அந்த வலை வீசி தேடினதில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரே நபர் எடப்பாடி அவர்கள் தான். அப்போ அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் தொகுதியிலையும் நமக்கு ஏதாவது ஒரு உடன்பாடு வேணும் அப்படின்றனால
கொஞ்சம் இழுப்பறியாக வந்து நிற்கும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் எடப்பாடி அவர்களினுடைய அந்த கூட்டணியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அவரை வச்சு தான் அவருடைய தோள்களில் உட்கார்ந்து தான் இப்போ பாஜக வந்து சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் அதுக்கு வந்து தோள்கள் இப்போ அவசியமாக தேவைப்படுது. ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ அது அடுத்த கட்டம். ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் தாமரை இங்கே மலர்ந்துருக்குங்க, தாமரை இங்கே பூத்துருக்குங்க, தாமரை இங்கே வந்துடுச்சுங்க அப்படின்னு காட்டுறதுக்காகவது வரணும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே பாஜகவினர் என்ன பண்ணாங்கன்னா, யாருக்கெல்லாம் ஒரு செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கோ அவங்கள எல்லாம் தன்னுடைய கட்சியோடு இணைச்சிட்டாங்க. இணைக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சது தான். இடி ரைடு, சிபிஐ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. அந்த மாதிரி இணைச்சதுக்கப்புறமா அதில் வந்து நிற்க வைக்கக்கூடிய வேட்பாளர் மக்களுக்கு தெரிந்த செல்வாக்கு மிக்க நபர், பெரும்பாலும் சினிமா துறைகளில் இருந்து அல்லது வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இந்த மாதிரியே தான் நிற்க வச்சுருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதனால் இப்போ வரைக்கும் பாஜகவினுடைய அந்த கணக்கு என்னென்னா, தமிழ்நாட்டில் எங்கேயாவது வந்துடணும், முதல்ல கால் பதிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். அதுக்காக ஒருவேளை தொகுதியில் கொஞ்சம் முன்ன பின்னணி இருந்தாலும் கூட நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா இந்த தொகுதி இழுபறியில் எடப்பாடி அவர்களை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆனால் மிஸ் பண்ணுற அளவுக்கு அவர் கைமீறி போடுவாரான்னு கேட்டாலும் இல்லை. அப்போது எப்படி வந்து லாக்காக இருக்கிறாங்கன்றதை யோசிச்சு பாருங்களேன். இவர் அதாவது நம்ம இது ஒன்று சொல்லுவாங்க, முன்னாடி போனால் கடிக்கும் பின்னாடி வந்தால் உதைக்கும் அப்படின்னு கழுதையை பற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் எடப்பாடி அவர்கள் மிஞ்சவும் முடியல, மிஞ்சாமலையும் இருக்க முடியல. மிஞ்சினா பாஜக கிட்ட ஆபத்து, மிஞ்சாமல் இருந்தால் தொண்டர்கள் கிட்ட ஆபத்து. என்ன பண்ணுவார்னு தெரியல. ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யலாம். கட்சிக்கு விசுவாசியாக, ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு விசுவாசியாக அவர் தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த கட்சியை யாராவது ஒரு நல்லவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த கட்சியினுடைய நலனுக்கு பாடுபட்டார்னு சொன்னால் இந்த நெருக்கடியிலேருந்து மீளலாம். இல்லைங்க, என்ன நடந்தாலும் சரி, நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் இந்த கட்சிக்கான ஆள் அப்படின்னு சொன்னார்னே, அந்த கட்சியே எங்கே காணாமல் போகும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீடிக்குது. என்னதான் வந்து பாஜக அழுத்தம் கொடுத்து எடப்பாடி கிட்ட தொகுதிகளை கேட்டாலும் இவர் வந்து வேற ஒரு விஷயத்தால வந்து முரண்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் டிடிவிக்கு இது பகிர்ந்து கொடுக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஓபிஎஸ்ஸே வந்து வேண்டவே வேணான்னு தானே அவர் இருக்கிறாரு. இப்போ இந்த சூழ்நிலையில ஓபிஎஸ் வந்து வேற என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்க்கெல்லாம் ஒன்றுமே இல்லையேங்க, பாவம். அவரே வந்து பலாப்பழத்தை தலையில் வச்சுக்கிட்டு தலை துண்டானது மாதிரி தான் இருக்கிறார். ஓபிஎஸ்க்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு வாய்ஸ் இருக்கா? அவர் பேசக்கூடிய வாய்ஸ் எடப்பாடி அவர்களுடைய காதில் போய் கேட்குதா? ஏன்னா இந்த கூட்டணியின் பொழுதே அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நான் பேச மாட்டேன். எவ்வளோ நல்லவர்டா பா, இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாகரிகமாக இருக்க முடியுமா அப்படின்லாம் நம்ம நினச்சோம். ஆனால் அந்த கூட்டணியை அறிவித்தது யார்? தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டு கட்சியில் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு கடைசியில் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த நபர் தானே கூட்டணின்னு சொல்லி அறிவித்தார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய குரல் என்னாச்சு? நெருக்கப்பட்டு தானே பட்டுடுச்சு. அப்போ இந்த சூழலில் இவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அப்போது ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள், டிடிவி அவர்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். இப்போ இவங்களெல்லாம் ஏன் ஒன்றிணைக்கணும்? கட்சியை காப்பாற்றுறதுக்கா, இல்லை எடப்பாடி அவர்களுடைய கைகளை பலப்படுத்துவதற்கா? அதிமுகவை வீழ்க்கணும் தமிழ்நாட்டில், அவ்வளோதான். பாஜக கால் பதிச்சிடணும், அவ்வளோதான். அப்போது பாஜகவை வரவழைக்கிறதுக்காக இவங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டு இவங்க சின்னத்திலேயே நிற்க வச்சுட்டு, பாஜக சின்னத்திலேயே நிற்க வச்சுட்டு பாஜக ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அடுத்த நரேட்டிவ் என்ன தெரியுமா? திமுகவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரிய கட்சி பாஜக அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு தான் வராங்க. அதனால் இங்கே வந்து இவங்களுக்கு வாய்ஸ் இருக்கா அவங்களுக்கு வாய்ஸ் இருக்கான்னா யாருக்குமே வாய்ஸ் கிடையாது. இங்கே வந்து ஒரே வாய்ஸ் தான், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சின்னு சொல்கிற மாதிரி ஒரே இடி, ஒரே சிபிஐ அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் அவங்களோட நிலைமை அப்படின்றது ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை தான். இப்போ செங்கோட்டையன் போய் டிவிக்கால இணைஞ்சிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று டிவிகேல போங்க, இல்லை டிஎம்கே. ஏன் அப்படின்னா தன்னை ஒதுக்குன
எடப்பாடியை வந்து பழி வாங்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பலம் வாய்ந்த கட்சிக்கிட்ட தான் நீங்கள் போகணும் அப்படிங்கும் பொழுது அவர் எங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது? டிவிக்கே இல்லை டிஎம்கே? அவர் செங்கோட்டையன் தான் டிவிக்கு போயிட்டாரே. இவர் ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் அவர் பேசினது, அப்புறம் அவரும் முதல்வரும் சந்திச்சுக்கிட்டது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் அவர் திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதுக்கு நடுவில் யாரோ வந்து வேலை பார்த்துருக்குறாங்க. என்னென்னா அந்த பக்கம் போய் 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 திமுகவுக்கு இன்னும் நம்ம பலப்படுத்திடக்கூடாது. ஏற்கனவே திமுக பலம் பொருளாதார டெல்லி கூப்பிட்டு பேசியிருக்காருல ஓபிஎஸ் கிட்ட. என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்கள் எங்கள் கூட்டணி விட்டு போயிடக்கூடாது, அந்த போயிடக்கூடாதுன்னு தான் பேசியிருக்கோம். அந்த ஒரே நோக்கம்தான். அதனால் அவர் அப்போவே வந்து, ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாய் கட்சி திமுக தான். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்தால் அதிமுகவையே கொண்டு வராரு. அப்போ வரும்பொழுது இதில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதில் அதிருப்தியாக இருக்கிறவங்க மறுபடியும் எங்கே வந்து சேருவாங்க? தாய் கழகத்துக்கு தான் வருவாங்க. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து விலகியவர்கள் திமுக பக்கம் அன்வர் ராஜா முதலியோர்லாம் வந்து சேர்ந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சூழலில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கம் தான் இருந்திருக்கும். ஆனால் இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நடுவில் வந்து ஒரு குழப்பி, நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா இந்த பதவி வராது தெரியுமா, நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு மடைமாற்றம் பண்ணி அவரை இப்போ தக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லாட்டி அவர் நிச்சயமாக அவர் அன்னைக்கு நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு திமுக பக்கம் தான் வந்தார். அதை வந்து இன்றைக்கி தடுத்து நிறுத்தியிருக்கக்கூடிய பெருமை பாஜகவுக்கு தான் உண்டு. ஒன்று, நம்மளை வளர்த்தி விடணும். நம்மளை வளர்த்தி விட்ட உடனே அதை எல்லாத்தையும் நம்ம ஒழிச்சு கட்டணும். இதுதான் பாஜகவினுடைய மிக முக்கியமான திட்டம். இன்னும் நம்ம வளரல இல்லையா? ஆனால் நம்மளை வளர்த்தி விடுற வரைக்கும் இவங்களை எல்லாரையும் ஒன்றா வச்சுருப்போம். அப்படி ஒரு தடவை நம்ம வளர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் சர்வநாசம்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கு. அதுக்காக தானே இத்தனை சூழ்ச்சி வேலைகளை எல்லாம் இப்போது இவ்வளோ அவசரமாக எஸ்ஐஆர் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இல்லையா? இன்னும் கூட நிறைய பேருக்கு பயமாக இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு வந்து சேரலை. 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துமே வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. எப்படி அதுலேயும் நீங்கள் உங்கள் வீட்டு மேலே கொடி திராவிட கொள்கை சார்ந்தோ அல்லது பாஜகவினுடைய எதிர்கொள்கை சார்ந்த ஒரு கொடி பறக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்ற மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? அப்போ எப்படியான ஒரு வியூகத்தை வகுக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நேர்மையாக எதிர்கொள்ள முடியாமல் இப்படி பின்வாசல் வழியாக வந்து ஏதாவது ஒரு மாயத்தை பண்ணி ஒரு வித்தையை பண்ணி நம்ம வந்துட மாட்டோமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. எதன் அடிப்படையில் நீக்கிறாங்கன்னே தெரியல. என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனென்ட்லி ஷிஃப்டர்னு போட்டிருக்கு. எதன் அடிப்படையில் நீக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணோன்னா எங்களுக்கு தெரியாதுமா, அது மேலே அப்படி பேசணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அப்போது இந்த மாதிரி அலக்கழிக்கக்கூடிய ஒரு வேலை நம்ம வந்துட்டு நம்முடைய ஓட்டுகளை வந்து இந்த மாதிரி போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. எத்தனை பேரால் அது முடியும்? அவங்கவுங்க என்ன மாதிரியான வேலை பார்க்குறாங்க? சில பேர் காலையில் போனாங்கன்னா இரவு தான் வருவாங்க. ஒரு புறா மாதிரி கூட அடைகிற மாதிரி வந்து சேருவாங்க. அப்போ அந்த மாதிரியான நபர்கள் வயிற்றுப்பாட்டை பார்ப்பாங்களா, எனக்கு ஓட்டு வந்துடுச்சான்னு பார்ப்பாங்களா? அப்போ இந்த மாதிரியான ஓட்டுகளை எல்லாம் நீக்கிட்டோன்னா சர்வ நிச்சயமாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஓட்டு நமக்கு தான் வரும். ஏன்னா இப்போவே சொல்லிட்டாங்க, மயிலாப்பூர் பக்கம்லாம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, மாம்பழம் பக்கம்லாம் ஜெயிச்சிருவீங்க, வேளச்சேரி பக்கம்லாம் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இதையெல்லாம் நம்ம கழித்து கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம தாண்டா அப்படின்ற ஒரு வேலையைத்தான் இவங்க வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இதில் வேற நியாயமாக நடக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. உங்களுக்கு வராட்டி நீங்கள் இங்கே வந்து சொல்லலாம், நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுத்த உடனே உங்களுடைய பேர் உடனடியாக சேர்க்கப்படும் அப்படின்னு இந்த விளம்பரம் கொடுப்பாங்க பாருங்களேன். புது சட்டம் வந்திருக்குங்க, இந்த ஒன்று போனால் ஒன்று வராது, ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவ்வளோ இதுவாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் களத்தில் திமுகவினுடைய தொண்டர்கள், இன்னும் பல்வேறு கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நிரப்புவதற்காக கூடவே போயிட்டுருக்காங்க. அப்போவே இப்படி நடக்குதுன்னா கூட போகாட்டி என்ன நடக்கும்? இதைத்தான் நம்ம கேட்குறோம். இந்த ஒரு நியாயத்துக்கு கூட யாருமே காது கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இப்படியான ஒரு கட்சி இங்கே வந்து ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பேராபத்தை நினச்சி தான் நம்ம இன்றைக்கி பரிதவிக்கிறோம்.